வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் பேசலாம் சேனல். வேர் டு யூ கோ? எங்கே நீ செல்கிறாய்? வேர் டு யூ கோ? எங்கே நீ செல்கிறாய்? ஐ கோ டு சேலம். நான் சேலத்திற்கு செல்கிறேன். ஐ கோ டு சேலம். நான் சேலத்திற்கு செல்கிறேன். வித் ஹூம் டு யூ கோ? யாருடன் நீ செல்கிறாய்? வித் ஹூம் டு யூ கோ? யாருடன் நீ செல்கிறாய்? ஐ கோ டு வித் மை ஃபாதர். நான் என் தந்தையுடன் செல்கிறேன். ஐ கோ டு வித் மை ஃபாதர். When do you play cricket? எப்பொழுது நீ கிரிக்கெட் விளையாடுகிறாய்? When do you play cricket? எப்பொழுது நீ கிரிக்கெட் விளையாடுகிறாய்? I play in the evening. நான் மாலை பொழுதில் விளையாடுகிறேன். I play in the evening. நான் மாலை பொழுதில் விளையாடுகிறேன். With whom do you play cricket? யாருடன் நீ கிரிக்கெட் விளையாடுகிறாய்? With whom do you play cricket? யாருடன் நீ கிரிக்கெட் விளையாடுகிறாய்? ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் எனது நண்பர்களுடன் விளையாடுகிறேன். ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் எனது நண்பர்களுடன் விளையாடுகிறேன். இது வாட் டிட் யூ ரைட்? என்ன நீ எழுதினாய்? வாட் டிட் யூ ரைட்? என்ன நீ எழுதினாய்? ஐ ரோட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஐ ரோட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதினேன். டு ஹூம் டிட் யூ ரைட் எ லெட்டர்? யாருக்கு நீ ஒரு கடிதம் எழுதினாய்? டு ஹூம் டிட் யூ ரைட் எ லெட்டர்? யாருக்கு நீ ஒரு கடிதம் எழுதினாய்? ஐ ரோட் எ லெட்டர் டு மை அங்கிள். நான் எனது மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ஐ ரோட் எ லெட்டர் டு மை அங்கிள். நான் எனது மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். வித் ஹூம் டிட் யூ கம் ஃப்ரம் ஹோம்? யாருடன் நீ வீட்டிலிருந்து வந்தாய்? வித் ஹூம் டிட் யூ கம் ஃப்ரம் ஹோம்? யாருடன் நீ வீட்டிலிருந்து வந்தாய்? ஐ கேம் வித் மை ஃபாதர். நான் எனது தந்தையுடன் வந்தேன். ஐ கேம் வித் மை ஃபாதர். நான் எனது தந்தையுடன் வந்தேன். ஹவு மெனி மார்க்ஸ் டிட் யூ கெட் இன் இங்கிலீஷ்? எத்தனை மதிப்பெண்கள் நீ ஆங்கிலத்தில் பெற்றாய்? ஹவு மெனி மார்க்ஸ் டிட் யூ கெட் இன் இங்கிலீஷ்? எத்தனை மதிப்பெண்கள் நீ ஆங்கிலத்தில் பெற்றாய்? ஐ காட் 80 மார்க்ஸ். நான் 80 மதிப்பெண்கள் பெற்றேன். ஐ காட் 80 மார்க்ஸ். நான் 80 மதிப்பெண்கள் பெற்றேன். ஃபார் ஹூம் டிட் யூ பை திஸ் ஷர்ட்? யாருக்காக நீ இந்த சட்டையை வாங்கினாய்? ஃபார் ஹூம் டிட் யூ பை திஸ் ஷர்ட்? யாருக்காக நீ இந்த சட்டையை வாங்கினாய்? ஐ பாட் இட் ஃபார் மை பிரதர். நான் இதை எனது சகோதரனுக்காக வாங்கினேன். ஐ பாட் இட் ஃபார் மை பிரதர். நான் இதை எனது சகோதரனுக்காக வாங்கினேன். ஹவு மெனி டேஸ் டிட் யூ ஸ்டே இன் யுவர் ஹோம்? எத்தனை நாட்கள் நீ உனது வீட்டில் தங்கினாய்? ஹவு மெனி டேஸ் டிட் யூ ஸ்டே இன் யுவர் ஹோம்? எத்தனை நாட்கள் நீ உனது வீட்டில் தங்கினாய்? ஐ ஸ்டேட் 3 days இன் மை ஹோம். நான் எனது வீட்டில் 3 நாட்கள் தங்கினேன். ஐ ஸ்டேட் 3 days இன் மை ஹோம். நான் எனது வீட்டில் 3 நாட்கள் தங்கினேன். இது வாட் வில் யூ பை டுமாரோ? என்ன நீ நாளை வாங்குவாய்? வாட் வில் யூ பை டுமாரோ? என்ன நீ நாளை வாங்குவாய்? ஐ வில் பை எ டெலிவிஷன். நான் ஒரு தொலைக்காட்சி வாங்குவேன். ஐ வில் பை எ டெலிவிஷன். நான் ஒரு தொலைக்காட்சி வாங்குவேன். ஃப்ரம் வேர் வில் யூ பை த டெலிவிஷன்? எங்கிருந்து நீ ஒரு தொலைக்காட்சி வாங்குவாய்? ஃப்ரம் வேர் வில் யூ பை த டெலிவிஷன்? எங்கிருந்து நீ ஒரு தொலைக்காட்சி வாங்குவாய்? ஐ வில் பை ஃப்ரம் அசோக் ஏஜென்சி. நான் அசோக் ஏஜென்சிலிருந்து வாங்குவேன். ஐ வில் பை ஃப்ரம் அசோக் ஏஜென்சி. நான் அசோக் ஏஜென்சிலிருந்து வாங்குவேன். ஹவு மச் வில் யூ ஸ்பெண்ட் டு பை த டெலிவிஷன்? எவ்வளவு நீ தொலைக்காட்சி வாங்க செலவிடுவாய்? ஹவு மச் வில் யூ ஸ்பெண்ட் டு பை த டெலிவிஷன்? எவ்வளவு நீ தொலைக்காட்சி வாங்க செலவிடுவாய்? ஐ வில் ஸ்பெண்ட் 15,000. நான் 15,000 செலவிடுவேன். ஐ வில் ஸ்பெண்ட் 15,000. நான் 15,000 செலவிடுவேன். ஹவ் வில் யூ கோ டு அசோக் ஏஜென்சி? எப்படி நீ அசோக் ஏஜென்சிக்கு செல்வாய்? ஹவ் வில் யூ கோ டு அசோக் ஏஜென்சி? எப்படி நீ அசோக் ஏஜென்சிக்கு செல்வாய்? ஐ வில் கோ பை த ஆட்டோ. நான் ஆட்டோவில் செல்வேன். ஐ வில் கோ பை ஆட்டோ. நான் ஆட்டோவில் செல்வேன். இது வென் வில் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம்? எப்பொழுது நீ வீட்டிலிருந்து புறப்படுவாய்? வென் வில் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம்? எப்பொழுது நீ வீட்டிலிருந்து புறப்படுவாய்?
ஐ வில் ஸ்டார்ட் இன் த ஈவினிங். நான் மாலையில் புறப்படுவேன். ஐ வில் ஸ்டார்ட் இன் த ஈவினிங். நான் மாலையில் புறப்படுவேன். விச் கம்பெனி டெலிவிஷன் வில் யூ பை? எந்த கம்பெனி தொலைக்காட்சி நீ வாங்குவாய்? விச் கம்பெனி டெலிவிஷன் வில் யூ பை? எந்த கம்பெனி தொலைக்காட்சி நீ வாங்குவாய்? ஐ வில் பை எல்ஜி கம்பெனி டெலிவிஷன். நான் எல்ஜி கம்பெனியின் தொலைக்காட்சியை வாங்குவேன். ஐ வில் பை எல்ஜி கம்பெனி டெலிவிஷன். நான் எல்ஜி கம்பெனியின் தொலைக்காட்சியை வாங்குவேன். வாட் ஆர் யூ லேர்னிங்? என்ன நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாய்? வாட் ஆர் யூ லேர்னிங்? என்ன நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாய்? ஐ ஆம் லேர்னிங் கிராஃப்ட் ஒர்க். நான் கைத்தொழில் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் லேர்னிங் கிராஃப்ட் ஒர்க். நான் கைத்தொழில் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். வேர் ஆர் யூ லேர்னிங்? எங்கே நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாய்? வேர் ஆர் யூ லேர்னிங்? எங்கே நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாய்? ஐ ஆம் லேர்னிங் இன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். நான் தனியார் நிறுவனத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் லேர்னிங் இன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். நான் தனியார் நிறுவனத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஹவு லாங் ஆர் யூ லேர்னிங்? எவ்வளவு காலமா நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாய்? ஹவு லாங் ஆர் யூ லேர்னிங்? எவ்வளவு காலமாக நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாய்? ஐ ஆம் லேர்னிங் ஃபார் 6 months. நான் 6 மாதங்களாக கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் லேர்னிங் ஃபார் 6 months. நான் 6 மாதங்களாக கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒய் ஆர் யூ லேர்னிங் கிராஃப்ட் ஒர்க்? ஏன் நீ கைத்தொழில் கற்றுக்கொண்டு இருக்கிறாய்? ஒய் ஆர் யூ லேர்னிங் கிராஃப்ட் ஒர்க்? ஏன் நீ கைத்தொழில் கற்றுக்கொண்டு இருக்கிறாய்? ஐ ஆம் லேர்னிங் ஃபார் மை ஃபியூச்சர் லைஃப். நான் எனது எதிர்கால வாழ்க்கைக்காக கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் லேர்னிங் ஃபார் மை ஃபியூச்சர் லைஃப். நான் எனது எதிர்கால வாழ்க்கைக்காக கற்றுக்கொண்டு வாட் ஆர் யூ ப்ரிப்பரிங்? என்ன நீ தயாரித்து கொண்டு இருக்கிறாய்? வாட் ஆர் யூ ப்ரிப்பரிங்? என்ன நீ தயாரித்து கொண்டு இருக்கிறாய்? ஐ ஆம் ப்ரிப்பரிங் டாய்ஸ். நான் பொம்மைகள் தயாரித்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ப்ரிப்பரிங் டாய்ஸ். நான் பொம்மைகள் தயாரித்து கொண்டு இருக்கிறேன். வாட் ரேட் ஆர் யூ செல்லிங்? என்ன விலையில் நீ விற்பனை செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ரேட் ஆர் யூ செல்லிங்? என்ன விலையில் நீ விற்பனை செய்து கொண்டிருக்கிறாய்? ஐ ஆம் செல்லிங் ஃபார் 10 rupees. நான் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் செல்லிங் ஃபார் 10 rupees. நான் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கிறேன். வாட் வேர் யூ டிரைவிங்? என்ன நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? வாட் வேர் யூ டிரைவிங்? என்ன நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? ஐ வாஸ் டிரைவிங் ஏ கார். நான் ஒரு காரு ஓட்டிக்கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் டிரைவிங் ஏ கார். நான் ஒரு காரு ஓட்டிக்கொண்டு இருந்தேன். வேர் யூ டிரைவிங்? எங்கே நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? வேர் யூ டிரைவிங்? எங்கே நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? ஐ வாஸ் டிரைவிங் இன் த காலேஜ் கிரவுண்ட். நான் கல்லூரி மைதானத்தில் ஓட்டிக்கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் டிரைவிங் இன் த காலேஜ் கிரவுண்ட். நான் கல்லூரி மைதானத்தில் ஓட்டிக்கொண்டு இருந்தேன். இது ஒய் வேர் யூ டிரைவிங் தேர்? ஏன் நீ அங்கே ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? ஒய் வேர் யூ டிரைவிங் தேர்? ஏன் நீ அங்கே ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? ஐ வாஸ் டிரைவிங் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ். நான் ஓட்டுநர் உரிமத்திற்காக ஓட்டிக்கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் டிரைவிங் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ். நான் ஓட்டுநர் உரிமத்திற்காக ஓட்டிக்கொண்டு இருந்தேன். ஹவு many hours were you driving? எத்தனை மணி நேரம் நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? ஹவு many hour were you driving? எத்தனை மணி நேரம் நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? ஐ வாஸ் ஒன்லி டிரைவிங் அன் அவர். நான் 1 மணி நேரம் மட்டும் ஓட்டிக்கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் ஒன்லி டிரைவிங் அன் அவர். நான் 1 மணி நேரம் மட்டும் ஓட்டிக்கொண்டு இருந்தேன். ஹவ் வேர் யூ டிரைவிங்? எப்படி நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? ஹவ் வேர் யூ டிரைவிங்? எப்படி நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? ஐ வாஸ் டிரைவிங் வெரி வெல். நான் மிகவும் நன்றாக ஓட்டிக்கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் டிரைவிங் வெரி வெல். நான் மிகவும் நன்றாக ஓட்டிக்கொண்டு இருந்தேன். வித் whom were you driving? யாருடன் நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? வித் whom were you driving? யாருடன் நீ ஓட்டிக்கொண்டு இருந்தாய்? ஐ வாஸ் டிரைவிங் அலோன். நான் தனியாக ஓட்டிக்கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் டிரைவிங் அலோன். நான் தனியாக ஓட்டிக்கொண்டு இருந்தேன். வேர் வில் யூ பி கோயிங் டுமாரோ? எங்கே நீ நாளை சென்று கொண்டு இருப்பாய்? வேர் வில் யூ பி கோயிங் டுமாரோ? எங்கே நீ நாளை சென்று கொண்டு இருப்பாய்? ஐ வில் பி கோயிங் ஆன் டூர். நான் சுற்றுலா சென்று கொண்டு இருப்பேன். ஐ வில் பி கோயிங் ஆன் டூர். நான் சுற்றுலா சென்று கொண்டு இருப்பேன். வித் whom வில் யூ பி கோயிங்? யாருடன் நீ சென்று கொண்டு இருப்பாய்?
வித் whom will you be going? யாருடன் நீ சென்று கொண்டு இருப்பாய்? I will be going with my classmate. நான் என்னுடைய வகுப்பு தோழர்களுடன் சென்று கொண்டு இருப்பேன். I will be going with my classmate. நான் என்னுடைய வகுப்பு தோழர்களுடன் சென்று கொண்டு இருப்பேன். How will you be going? எப்படி நீ சென்று கொண்டு இருப்பாய்? How will you be going? எப்படி நீ சென்று கொண்டு இருப்பாய்? I will be going by bus. நான் பஸ்ஸில் சென்று கொண்டு இருப்பேன். I will be going by bus. நான் பஸ்ஸில் சென்று கொண்டு இருப்பேன். How much will they be collecting? எவ்வளவு அவர்கள் வசூலித்து கொண்டு இருப்பார்கள்? How much will they be collecting? எவ்வளவு அவர்கள் வசூலித்து கொண்டு இருப்பார்கள்? They will be collecting 500 rupees. அவர்கள் 500 ரூபாய் வசூலித்து கொண்டு இருப்பார்கள். They will be collecting 500 rupees. அவர்கள் 500 ரூபாய் வசூலித்து கொண்டு இருப்பார்கள். Where will you be sleeping? எங்கே நீங்கள் தூங்கிக் கொண்டு இருப்பீர்கள்? Where will you be sleeping? எங்கே நீங்கள் தூங்கிக் கொண்டு இருப்பீர்கள்? We will be sleeping in a hotel. நாங்கள் ஒரு ஹோட்டலில் தூங்கிக் கொண்டு இருப்போம். We will be sleeping in a hotel. நாங்கள் ஒரு ஹோட்டலில் தூங்கிக் கொண்டு இருப்போம். Which place will you be going last? எந்த இடத்திற்கு நீங்கள் கடைசியாக சென்று கொண்டு இருப்பீர்கள்? Which place will you be going last? எந்த இடத்திற்கு நீங்கள் கடைசியாக சென்று கொண்டு இருப்பீர்கள்? We will be going to கன்னியாகுமரி. நாங்கள் கன்னியாகுமரிக்கு சென்று கொண்டு இருப்போம். We will be going to கன்னியாகுமரி. நாங்கள் கன்னியாகுமரிக்கு சென்று கொண்டு இருப்போம். What have you bought? என்ன நீ வாங்கி இருக்கிறாய்? What have you bought? என்ன நீ வாங்கி இருக்கிறாய்? I have bought a watch. நான் ஒரு கடிகாரம் வாங்கி இருக்கிறேன். I have bought a watch. நான் ஒரு கடிகாரம் வாங்கி இருக்கிறேன். For whom have you bought? யாருக்காக நீ வாங்கி இருக்கிறாய்? For whom have you bought? யாருக்காக நீ வாங்கி இருக்கிறாய்? I have bought for my sister. நான் என்னுடைய சகோதரிக்காக வாங்கியிருக்கிறேன். I have bought for my sister. நான் என்னுடைய சகோதரிக்காக வாங்கியிருக்கிறேன். Why have you bought for her? ஏன் நீ அவளுக்காக வாங்கி இருக்கிறாய்? Why have you bought for her? ஏன் நீ அவளுக்காக வாங்கி இருக்கிறாய்? She has celebrated her birthday today. அவள் இன்று அவளுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறாள். She has celebrated her birthday today. அவள் இன்று அவளுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறாள். What rate have you bought it? என்ன விலையில் நீ அதை வாங்கியிருக்கிறாய்? What rate have you bought it? என்ன விலையில் நீ வாங்கியிருக்கிறாய்? I have bought it for 1000 rupees. நான் 1000 ரூபாய்க்கு அதை வாங்கியிருக்கிறேன். I have bought it for 1000 rupees. நான் 1000 ரூபாய்க்கு அதை வாங்கியிருக்கிறேன். Which company watch have you bought? எந்த கம்பெனி கடிகாரம் நீ வாங்கி இருக்கிறாய்? Which company watch have you bought? எந்த கம்பெனி கடிகாரம் நீ வாங்கி இருக்கிறாய்? I have bought டைட்டன் வாட்ச். நான் டைட்டன் கடிகாரம் வாங்கியிருக்கிறேன். I have bought டைட்டன் வாட்ச். நான் டைட்டன் கடிகாரம் வாங்கி இருக்கிறேன். Has she given any gift for you? அவள் உனக்காக ஏதாவது பரிசு கொடுத்திருக்கிறாளா? Has she given any gift for you? அவள் உனக்காக ஏதாவது பரிசு கொடுத்திருக்கிறாளா? She has given a gold ring. அவள் ஒரு தங்க மோதிரம் கொடுத்திருக்கிறாள். She has given a gold ring. அவள் ஒரு தங்க மோதிரம் கொடுத்திருக்கிறாள். Where had we gone yesterday? எங்கே நாம் நேற்று சென்று இருந்தோம்? Where had we gone yesterday? எங்கே நாம் நேற்று சென்று இருந்தோம்? We had gone to the cinema yesterday. நாம் நேற்று சினிமாவிற்கு சென்று இருந்தோம். We had gone to the cinema yesterday. நாம் நேற்று சினிமாவிற்கு சென்று இருந்தோம். Which theatre had we seen the cinema? எந்த தேட்டரில் நாம் சினிமா பார்த்து இருந்தோம்? Which theatre had we seen the cinema? எந்த தேட்டரில் நாம் சினிமா பார்த்து இருந்தோம்? We had seen at சங்கீத் theatre. நாம் சங்கீத் தேட்டரில் பார்த்து இருந்தோம். We had seen at சங்கீத் theatre. நாம் சங்கீத் தேட்டரில் பார்த்து இருந்தோம். Which cinema had we seen? எந்த சினிமா நாம் பார்த்து இருந்தோம்? Which cinema had we seen? எந்த சினிமா நாம் பார்த்து இருந்தோம்? We had seen
அமரன். நாம் அமரன் பார்த்து இருந்தோம். We had seen அமரன். நாம் அமரன் பார்த்து இருந்தோம். How much rupee had you brought? எவ்வளவு பணம் நீ கொண்டு வந்து இருந்தாய்? How much rupees had you brought? எவ்வளவு பணம் நீ கொண்டு வந்து இருந்தாய்? I had brought 2000 for us. நான் நமக்காக 2000 கொண்டு வந்து இருந்தேன். I had brought 2000 for us. நான் நமக்காக 2000 கொண்டு வந்து இருந்தேன். which had we gone to the cinema? எதில் நாம் சினிமாவிற்கு சென்று இருந்தோம்? which had we gone to the cinema? எதில் நாம் சினிமாவிற்கு சென்று இருந்தோம்? we had gone by your Hero Honda. நாம் உன்னுடைய ஹீரோ ஹோண்டாவில் சென்று இருந்தோம். we had gone by your Hero Honda. நாம் உன்னுடைய ஹீரோ ஹோண்டாவில் சென்று இருந்தோம். had we gone anywhere? வேறு எங்காவது நாம் சென்று இருந்தோமா? had we gone anywhere? வேறு எங்காவது நாம் சென்று இருந்தோமா? we had gone to அண்ணா பார்க். நாம் அண்ணா பூங்காவிற்கு சென்று இருந்தோம். we had gone to அண்ணா பார்க். நாம் அண்ணா பூங்காவிற்கு சென்று இருந்தோம். where will you have gone? எங்கே நீ சென்று இருப்பாய்? where will you have gone? எங்கே நீ சென்று இருப்பாய்? I will have gone to சென்னை. நான் சென்னைக்கு சென்று இருப்பேன். I will have gone to சென்னை. நான் சென்னைக்கு சென்று இருப்பேன். Why will you have gone to சென்னை? ஏன் நீ சென்னைக்கு சென்று இருப்பாய்? Why will you have gone to சென்னை? ஏன் நீ சென்னைக்கு சென்று இருப்பாய்? I will have gone to secretariat. நான் தலைமைச் செயலகத்திற்கு சென்று இருப்பேன். I will have gone to secretariat. நான் தலைமைச் செயலகத்திற்கு சென்று இருப்பேன். whom will you have met there? யாரை நீ அங்கு சந்தித்து இருப்பாய்? whom will you have met there? யாரை நீ அங்கு சந்தித்து இருப்பாய்? I will have met the chief minister. நான் முதலமைச்சரை சந்தித்து இருப்பேன். I will have met the chief minister. நான் முதலமைச்சரை சந்தித்திருப்பேன். What o'clock will you have met? எத்தனை மணிக்கு நீ சந்தித்து இருப்பாய்? What o'clock will you have met? எத்தனை மணிக்கு நீ சந்தித்து இருப்பாய்? I will have met in the morning. நான் காலையில் சந்தித்து இருப்பேன். I will have met in the morning. நான் காலையில் சந்தித்து இருப்பேன். What about will you have consulted? எதை பற்றி நீ கலந்து ஆலோசித்து இருப்பாய்? What about will you have consulted? எதை பற்றி நீ கலந்து ஆலோசித்து இருப்பாய்? I will have consulted about this. நான் இதை பற்றி கலந்து ஆலோசித்திருப்பேன். I will have consulted about this. நான் இதை பற்றி கலந்து ஆலோசித்திருப்பேன். Will he have given permission to you? அவர் உனக்கு அனுமதி கொடுத்திருப்பாரா? Will he have given permission to you? அவர் உனக்கு அனுமதி கொடுத்திருப்பாரா? Surely he will not have given permission to me. நிச்சயமாக அவர் எனக்கு அனுமதி கொடுத்து இருக்க மாட்டார். Surely he will not have given permission to me. நிச்சயமாக அவர் எனக்கு அனுமதி கொடுத்திருக்க மாட்டார். Where have you been living? எங்கே நீ வசித்து கொண்டு இருந்து இருக்கிறாய்? Where have you been living? எங்கே நீ வசித்து கொண்டு இருந்து இருக்கிறாய்? I have been living in மதுரை. நான் மதுரையில் வசித்து கொண்டு இருந்து இருக்கிறேன். I have been living in மதுரை. நான் மதுரையில் வசித்து கொண்டு இருந்து இருக்கிறேன். With whom have you been living? யாருடன் நீ வசித்து கொண்டு இருந்து இருக்கிறாய்? With whom have you been living? யாருடன் நீ வசித்து கொண்டு இருந்து இருக்கிறாய்? I have been living with my wife. நான் என் மனைவியுடன் வசித்து கொண்டு இருந்து இருக்கிறேன். I have been living with my wife. நான் என் மனைவியுடன் வசித்து கொண்டு இருந்து இருக்கிறேன். How long have you been living? எவ்வளவு காலம் நீ வசித்து கொண்டு இருந்து இருக்கிறாய்? How long have you been living? எவ்வளவு காலம் நீ வசித்து கொண்டு இருந்து இருக்கிறாய்? I have been living since 1976. நான் 1976 வசித்து கொண்டு இருந்திருக்கிறேன். I have been living since 1976. நான் 1976 வசித்து கொண்டு இருந்திருக்கிறேன். What have you been doing there? என்ன நீ அங்கே செய்து கொண்டு இருந்திருக்கிறாய்? What have you been doing there?
என்ன நீ அங்கே செய்து கொண்டு இருந்து இருக்கிறாய்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அஸ் ஆன் ஆர்டிஸ்ட். நான் ஒரு ஓவியராக வேலை செய்து கொண்டு இருந்து இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அஸ் ஆன் ஆர்டிஸ்ட். நான் ஒரு ஓவியராக வேலை செய்து கொண்டு இருந்து இருக்கிறேன். வாட் ஹேவ் யூ பீன் டிராயிங்? என்ன நீ வரைந்து கொண்டு இருந்து இருக்கிறாய்? வாட் ஹேவ் யூ பீன் டிராயிங்? என்ன நீ வரைந்து கொண்டு இருந்து இருக்கிறாய்? ஐ ஹேவ் பீன் டிராயிங் த காட் ஃபோட்டோஸ் ஆன் நேச்சுரல் சீனரி. நான் கடவுள் படங்களையும் இயற்கை காட்சிகளையும் வரைந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். ஐ ஹேவ் பீன் டிராயிங் த காட் ஃபோட்டோஸ் ஆன் நேச்சுரல் சீனரி. நான் கடவுள் படங்களையும் இயற்கை காட்சிகளையும் வரைந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். வேர் ஹேவ் யூ பீன் ஸ்டேயிங் இன் டெல்லி? எங்கே நீ டெல்லியில் தங்கிக் கொண்டு இருந்து இருக்கிறாய்? வேர் ஹேவ் யூ பீன் ஸ்டேயிங் இன் டெல்லி? எங்கே நீ டெல்லியில் தங்கிக் கொண்டு இருந்து இருக்கிறாய்? ஐ ஹேவ் பீன் ஸ்டேயிங் அட் மை அங்கிள்ஸ் ஹோம். நான் என்னுடைய மாமாவுடைய வீட்டில் தங்கிக் கொண்டு இருந்து இருக்கிறேன். ஐ ஹேவ் பீன் ஸ்டேயிங் அட் மை அங்கிள்ஸ் ஹோம். நான் என்னுடைய மாமாவுடைய வீட்டில் தங்கிக் கொண்டு இருந்திருக்கிறேன். இது போன்ற நியூஸ். வாட் ஹேட் சி பீன் டூயிங் லாஸ்ட் வீக்? என்ன அவள் கடந்த வாரம் செய்து கொண்டு இருந்தாள்? வாட் ஹேட் சி பீன் டூயிங் த லாஸ்ட் வீக்? என்ன அவள் கடந்த வாரம் செய்து கொண்டு இருந்தாள்? சி ஹேட் பீன் பிளேயிங் செஸ். அவள் சதுரங்கம் விளையாடி கொண்டு இருந்தாள். சி ஹேட் பீன் பிளேயிங் செஸ். அவள் சதுரங்கம் விளையாடி கொண்டு இருந்தாள். வித் ஹூம் ஹேட் சி பீன் பிளேயிங் செஸ்? யாருடன் அவள் சதுரங்கம் விளையாடி கொண்டு இருந்தாள்? வித் ஹூம் ஹேட் சி பீன் பிளேயிங் செஸ்? யாருடன் அவள் சதுரங்கம் விளையாடி கொண்டு இருந்தாள்? சி ஹேட் பீன் பிளேயிங் வித் ஹியர் ஃப்ரெண்ட். அவள் அவளுடைய தோழியுடன் விளையாடி கொண்டு இருந்தாள். சி ஹேட் பீன் பிளேயிங் வித் ஹியர் ஃப்ரெண்ட். அவள் அவளுடைய தோழியுடன் விளையாடி கொண்டு இருந்தாள். இது ஹவு லாங் ஹேட் சி பீன் பிளேயிங்? எவ்வளவு நேரம் அவள் விளையாடி கொண்டு இருந்தாள்? ஹவு லாங் ஹேட் சி பீன் பிளேயிங்? எவ்வளவு நேரம் அவள் விளையாடி கொண்டு இருந்தாள்? சி ஹேட் பீன் பிளேயிங் 3 hours. அவள் 3 மணி நேரம் விளையாடி கொண்டு இருந்தாள். சி ஹேட் பீன் பிளேயிங் 3 hours. அவள் 3 மணி நேரம் விளையாடி கொண்டு இருந்தாள். வேர் ஹேட் சி பீன் பிளேயிங் செஸ்? எங்கே அவள் சதுரங்கம் விளையாடி கொண்டு இருந்தாள்? வேர் ஹேட் சி பீன் பிளேயிங் செஸ்? எங்கே அவள் சதுரங்கம் விளையாடி கொண்டு இருந்தாள்? சி ஹேட் பீன் பிளேயிங் இன் ஸ்கூல். அவள் பள்ளியில் விளையாடி கொண்டு இருந்தாள். சி ஹேட் பீன் பிளேயிங் இன் ஸ்கூல். அவள் பள்ளியில் விளையாடி கொண்டு இருந்தாள். இது வாட் ஹேட் சி பீன் ப்ரிப்பேரிங்? என்ன அவள் தயாரித்து கொண்டு இருந்தாள்? வாட் ஹேட் சி பீன் ப்ரிப்பேரிங்? என்ன அவள் தயாரித்து கொண்டு இருந்தாள்? சி ஹேட் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹியர் எக்ஸாமினேஷன். அவள் அவளுடைய தேர்வுக்காக தயார் செய்து கொண்டு இருந்தாள். சி ஹேட் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹியர் எக்ஸாமினேஷன். அவள் அவளுடைய தேர்வுக்காக தயார் செய்து கொண்டு இருந்தாள். ஹூம் ஹேட் சி பீன் எக்ஸ்பெக்டிங்? யாரை அவள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள்? ஹூம் ஹேட் சி பீன் எக்ஸ்பெக்டிங்? யாரை அவள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள்? சி ஹேட் பீன் எக்ஸ்பெக்டிங் ஹியர் பிரதர். அவள் அவளுடைய சகோதரனை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள். சி ஹேட் பீன் எக்ஸ்பெக்டிங் ஹியர் பிரதர். அவள் அவளுடைய சகோதரனை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள். ஹவு லாங் வில் யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் அமெரிக்கா? எவ்வளவு காலம் நீ அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டு இருப்பாய்? ஹவு லாங் வில் யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் அமெரிக்கா? எவ்வளவு காலம் நீ அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டு இருப்பாய்? ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் 5 years இன் அமெரிக்கா. நான் அமெரிக்காவில் 5 ஆண்டுகள் வேலை செய்து கொண்டு இருப்பேன். ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் 5 years இன் அமெரிக்கா. நான் அமெரிக்காவில் 5 ஆண்டுகள் வேலை செய்து கொண்டு இருப்பேன். ஹவு மச் வில் யூ ஹேவ் பீன் ஏர்னிங் மந்த்லி? எவ்வளவு நீ மாதம் ஒன்றுக்கு சம்பாதித்து கொண்டு இருப்பாய்? ஹவு மச் வில் யூ ஹேவ் பீன் ஏர்னிங் மந்த்லி? எவ்வளவு நீ மாதம் ஒன்றுக்கு சம்பாதித்து கொண்டு இருப்பாய்? ஐ வில் ஹேவ் பீன் ஏர்னிங் மந்த்லி 50,000. நான் மாதம் 50,000 சம்பாதித்து கொண்டு இருப்பேன். ஐ வில் ஹேவ் பீன் ஏர்னிங் மந்த்லி 50,000. வில் யூ ஹேவ் பீன் லிவிங் தேர் ஆஃப்டர் 5 years?
நீ 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே வசித்து கொண்டு இருந்து இருப்பாயா? Will you have been living there after 5 years? நீ 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே வசித்து கொண்டு இருந்து இருப்பாயா? I will not have been living there. நான் அங்கே வசித்து கொண்டு இருந்து இருக்க மாட்டேன். I will not have been living there. நான் அங்கே வசித்து கொண்டு இருந்து இருக்க மாட்டேன். Which company will you have been working? எந்த கம்பெனியில் நீ வேலை செய்து கொண்டு இருந்து இருப்பாய்? Which company will you have been working? எந்த கம்பெனியில் நீ வேலை செய்து கொண்டு இருந்து இருப்பாய்? I will have been working in Microsoft company. நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருந்து இருப்பேன். I will have been working in Microsoft company. நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருந்து இருப்பேன். இது போன்ற நியூஸ் பார்க்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.